ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு 2 பெரிய படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, வேறு எதுவும் கிடையாது. அயலானும் நம்ம கேப்டன் மில்லர் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த 2 படமே ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். 2 ஹீரோவும் உயர்ந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ தான். இந்த 2 படத்தோட கதைக்களமும் வேறு வேறு ஜானரில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்குமே. அயலான் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ஏலியன் அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த படத்தில் நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது இந்த ட்ரெய்லர் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக இந்த படம் சின்ன பசங்களை கவரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய படம் சிவகார்த்திகேயன் படம். அதுலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வேறு லெவலில் போயிடும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது டாக்டர் படத்துலேயே பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் அதேமாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்க போகுதுன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார், கருணாகரன் இருக்கார். காமெடி ரோல்ஸுக்குன்னு பண்ணக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. முக்கியமாக நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார். அதாவது சிவகார்த்திகேயன் யோகி பாபு காம்போவே வேறு லெவலில் இருக்கும். அதை விட்டு தாண்டி நிறைய காமெடி நடிகர்களுமே இந்த படத்தில் நிறையா இருக்காங்க. பொங்கலுக்கு இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஏலியனாக ஆக்ட் பண்ணியிருக்கார் ஒருத்தர். ஆனால் அந்த ஏலியனுக்கு உயிர் கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார் வாய்ஸ் ஓவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த படத்துக்கு நல்ல கோப்பு இருந்தாலுமே சில பேர் மத்தியில் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இது அந்த மாதிரி இருக்கே, இது இந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு 2-3 டாட்ஸ் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2.0 ரஜினி படம் நடிச்சிருப்போம் பார்த்திங்க, அந்த படத்தோட டீசரில் வர அதே புறா காட்சிகள் இதே டீசரில் வருது. அதுபோல் காப்பான் படத்தில் சூர்யா படத்தில் அந்த வெட்டுக்கிளி சீன் வரும் பாருங்க, அதுவும் இதே சீனில் இந்த ட்ரெய்லரில் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே குழம்பி விட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 படமே ஃப்ளாப்னு சொல்லலாம். இது அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏலியன் படம் எடுக்கிறப்ப முக்கியமாக அதில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் நிறையா பண்ணியிருக்கணும். அதாவது கரெக்டாக பண்ணியிருக்கணும்னு சொல்லலாம், பிசுறு தட்டாமல். அதை இந்த படம் குளிர் பண்ணியிருக்காங்களான்றது ஒரு டவுட்டு தான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால் சிவகார்த்திகேயனோட கெட்டப் எல்லாமே ஒரு பாட்டாக மாறி மாறி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப இந்த படம் எப்படி அவுட்புட்டாக வந்திருக்குன்றது ஒரு டவுட்டு தான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, காமெடி. இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட் அடிக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்து கேப்டன் மில்லர். அப்பா, வெறித்தனமான டீசர்னு சொல்லலாங்க, ட்ரெய்லர்னு சொல்லலாம். சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க. இந்த படத்தோட பேர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி வரப்போகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் அருண் மதேஷ். இவரை பற்றி சொன்னோன்னே ஒரு படம் இப்படி தான் இருக்குன்னு நம்ம கேள்விப்படணும்னு பார்த்தீங்கன்னா, இவரை முந்தைய படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி, சாணி காகிதம், இந்த 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு படங்களில் வைலன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரோட படத்தில் இருக்கிற எல்லாமே வைலன்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி எடுப்பார் இவரோட படம். இவரோட மேக்கிங் ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ரியலாக ராவாக இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நிறையாவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரத்த தெரியக்கூடிய காட்சிகள், ரொம்ப கோரமான காட்சிகள், இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய படம் தான் நம்ம அருண் மதேஷோட திரைப்படங்கள். அப்படி வகையில் வந்தது தான் தனுஷோட படம் கேப்டன் மில்லர். இந்த ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே வெறித்தனமான ஒரு திரைப்படமாக இருக்க போகுதுன்றது. இந்த படத்தோட டைரக்டரை பற்றி பார்த்தாச்சு. இந்த படத்தோட ஹீரோவை பற்றி பார்க்கணும்ல. ஆமாங்க, வேறு யாருமே கிடையாது, அசுரன் தனுஷ் தான். வெறித்தனமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே அந்த லெவலில் இருக்குது. அப்புறம் படம் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நினச்சி பாருங்கள். கற்பனை கூட எட்டாத அளவுக்கு படத்தில் நடிச்சிருப்பாருன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. படம் நடிக்கிறாருன்னா 100% அந்த படத்தில் எஃபர்ட் போடுவார் நம்ம தனுஷ். இந்த படம் எந்த லெவலுக்கு வெயிட்டான ஒரு கதையாக இருந்துச்சுன்னா எந்த லெவலுக்கு நான் நடிக்கணுன்றதை முன்னாடி ப்ராப்பராக சிங்க் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரே ஹீரோன்னு சொல்லலாம். அதனால தான் எல்லா படங்களும் நடிச்சிட்ருக்காரு. அதாவது எல்லா இடங்களையும் போய் ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் ஒரு யூனிக்கான ஆக்டர்னே சொல்லலாம் நம்ம தனுஷ். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நடித்து வந்துடுவார். அப்பேற்பட்ட ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது? வயலன்ஸை தவிர அந்த ட்ரெய்லரில் வேறு எதுவுமே இல்லை. அந்த கதையை கூட முன்னாடியே நம்ம யோசித்து சொல்ல முடியாது. ஐலாண்டில் கூட ஒரு கதை இருக்குன்றதை யோசித்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்திலோட கதையை நம்ம யோசிக்க முடியல. ஆக்சுவலி மேக்ஸிமம் எல்லா படங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு லைனை பிடிச்சிட்டு தான் அந்த படமே தொடர போகுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வெறும் ஆக்ஷன் சீனை மட்டும்தான் ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம். வேறு எந்த சீனுமே நம்ம பார்க்கல, அவங்களும் நமக்கு காமிக்கலை. இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது. ஊர் மக்கள் தேடக்கூடிய ஒரு துரோகியாக இருக்கிறது தான் தனுஷோட கேரக்டர் மாதிரி இது ஃபீல் ஆகுது. படம் முழுசாக பார்க்குறப்ப தான் தெரியும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு ஃபீலு. இந்த படத்தில் சிவராஜ்குமார் சீனும் பார்த்துருக்கோம், நிறைய நல்லா இருந்தது. ஆனால் இந்த சிவராஜ்குமார் இந்த படத்தில் ஒரு போராளியாக வருவாரோ அப்படின்ற ஒரு தாட்டம் இருக்குது.
இந்த போராளியை கொன்றுவாங்களோ, கொண்டதுக்கப்புறம் நம்ம தனுஷ் போராளியை வந்து அவர் அதுக்கப்புறம் டெவிலாக மாறுறாரான்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு லைன் நான் பிடிச்சி யோசித்து சொன்னேன். ஆனால் இது எந்த லெவலில் இருக்க போகுதுன்றதை இந்த படத்தை பார்க்குறப்ப தான் தெரியும் நமக்கு. ஓகே மக்களே, இந்த 2 படத்தில் எந்த படம் வெற்றி அடைய போகுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபேமிலி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அயலான் படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு படமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு காமெடியான ஒரு படமாக தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக அந்த படத்தில் தான் இருக்கும். இந்த தனுஷ் படம், கேப்டன் மில்லர் படம் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற படம். அதனால வந்து எப்படி அந்த வடச்சென்னை படம் ரிலீஸ் ஆகிறப்போ எப்படி இருந்துச்சோ அந்த லெவலில் கண்டிப்பான முறையில் பசங்கள் வெற்றி, அதாவது தனுஷ் ஃபேனுக்கு இதெல்லாம் பெரிய வெற்றியாக இருக்கும். வெறித்தனமான ஒரு தீனியாக இருக்க போதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தனுஷ் படம் அந்த லெவலில் இருக்க போது, அசுரத்தனமாக இருக்க போது. வெற்றி அடையும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வெற்றி அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நம்ம சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஷோ அதில் தான் முடிவாகும் படம் எப்படி இருக்குன்றது. ஆனால் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒரு படம் பிடிக்க தான் செய்யும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த 2 படத்தில் எந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஃபஸ்ட்டு ஷோ. 2வது இந்த 2 ஹீரோவில் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த படத்தில் எந்த படம் வெற்றி அடையுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஓகே, பாய் மக்களே.